கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வாங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இட் சிம்பிளி நார்மல் வேர்ட்ஸ் வந்து டெட் டு ஈக்விட்டியோட ப்ரொபோர்ஷன் அவ்வளவுதான். கேபிட்டல் ஹவு இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், அதுல டெட் ஒரு போர்ஷன் ஈக்விட்டி ஒரு போர்ஷன். ஸோ டெட் எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ அப்படின்றது தான். அதில் எவ்வளோ வச்சா நமக்கு வந்து கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணால் கம்பெனியோட வேல்யூ மாறுமா மாறாதா அப்படின்றதே ஒரு பேச்சு தான். அதில் தான் என்ன இருக்குன்னா ரெலவன்ஸ் தியரி இரலவன்ஸ் தியரின்னு இருக்கு. கரெக்டாக கவனிக்கிறீங்களா? ரெலவன்ஸ் தியரியில என்ன வருதுன்னா வந்து நெட் இன்கம் அப்ரோச் என்ஐ அப்ரோச் வருது. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா? உங்களாம் கேட்குறேன். நீங்க வச்சுக்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தா என்ஐ அப்ரோச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நெட் இன்கம் டிவைடட் பை வாட் இஸ் நெட் இன்கம் நமக்கு இபிஐடியா இபிடியா நெட் இன்கம் இபிடி. கரெக்டா? இபிடி கவனிக்கிறீங்களா? இபிடி யாருக்கு சொந்தமானது? இபிஐடினா இன்ட்ரெஸ்டும் இருக்கு, சோ டெட்டுக்கும் சொந்தம். இபிடினா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, ஈக்விட்டிக்கு மட்டும் சொந்தம். ஈக்விட்டிக்கு மட்டும் தான் சொந்தம்ன்றதுனால டிவைடட் பை கேஇன்னு போடுவோம். போட்டோம்னா எனக்கு வந்து திஸ் இஸ் நதிங் பட் எனக்கு வேல்யூ ஆஃப் மகர கட்ட என்ஐ அப்ரோச்ல வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு இபிடி டிவைடட் பை கேஇ. கரெக்டா? வேல்யூ ஆஃப் டெட் செப்பரேட்டா இட் வில் பி given. இவ்வளவு மார்க்கெட் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு வேல்யூ ஆஃப் டெட் கொடுத்திருப்பா அதவே எடுத்துட்டு போட்டீங்கன்னா டோட்டல் பண்ணா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வரும். இப்ப கவனிங்க, இதுல as EBT changes. ஏன் சார் EBT சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டா EBIT எல்லாம் சேஞ்ச் ஆகாது. EBIT எல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? EBIT கான்ஸ்டன்ட். அப்ப எப்படி EBT மாறும்னா இன்ட்ரெஸ்ட் மாறுச்சுனா இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும்? டெட் மாறறதுனால. அப்ப டெட் மாற இன்ட்ரெஸ்ட் மாறுமா? இன்ட்ரெஸ்ட் மாற EBT மாறுமா? EBT மாற இந்த KE கான்ஸ்டன்ட். அப்ப எனக்கு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி மாறிட்டே இருக்கும். வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி மாறும், இது அப்படியே இருக்கு. சின்ஸ் இது மாறினால இது மாறிடும். கரெக்டா இல்லையா? அப்ப சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா டெட் மாற வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இது ரெலவெண்டா இரலவெண்டா? ரெலவெண்ட் அப்ரோச். கரெக்டா இல்லையா? என்ஐ அப்ரோச் வந்து எனக்கு ரெலவெண்ட் மாடல். இதுக்கு உல்டா என்ன அப்படின்னா வந்து இரலவெண்ட்ல வந்து என்ன இருக்கு? என்ன அப்ரோச்? NOI அப்ரோச். NOI அப்ரோச்னா ஃபுல் ஃபார்ம் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச். கரெக்டா? நெட் ஆப்பரேட்டிங் இன்கம்னா EBT கிடையாது. ஆப்பரேட்டிங்னா வந்து நான் ஆப்பரேட்டிங் மைனஸா இருக்க கூடாது. EBITனா that belongs to ரெண்டு பேருமே அதனால KE KD சேர்ந்தது வந்து பேக்ன்றது எனக்கு KO. இப்படி போட்டா இப்ப என்ன வரும்? இப்பதான் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வரும். கரெக்டா? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்துச்சு அப்புறம் கூட as usual வேல்யூ ஆஃப் டெட் செப்பரேட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப புரியுதா? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ல இருந்து வேல்யூ ஆஃப் டெட்ட மைனஸ் பண்ணா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வருது. இப்ப since EBIT is constant, ஒரு லெவல் ஆஃப் EBIT ல தான் ஃபுல்லா பேசவே செய்றோம். அப்ப EBIT கான்ஸ்டன்ட், டெட் மாறினா இன்ட்ரெஸ்ட் மாறும், ஆனா அந்த இம்பாக்ட் இங்க வரவே வராது. EBIT க்கு கீழ தான இன்ட்ரெஸ்ட். அப்ப டெட் மாறும்போது இன்ட்ரெஸ்ட் மாறுற இம்பாக்ட் இந்த ஃபார்முலால கேப்சரே ஆகல. அதனால EBIT அப்படியே இருக்கு. கேவும் கான்ஸ்டன்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அப்படி பண்ணா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஃபிக்ஸ்ட் irrespective of the debt proportion. உனக்கு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து மாறாது. அதனால தான் irrelevant. ஆனா வேல்யூ ஆஃப் டெட் ஃபிக்ஸ்டா இருக்கா? அப்பனா இது எவ்வளவு இருக்கானோ இது மைனஸ் ஆனா பேலன்சிங் வேற யார் வந்துருவா? ஈக்விட்டி வந்துருவா. பேசுறது புரியுதா இல்லையா? இது என்ன மாடல்? NOI அப்ரோச். இதுக்கு கிராஃப் மட்டும் போடலாமா? இதுக்கு கிராஃப் சொல்றீங்க, ஞாபகம் இருக்கா கிராஃப்? மொத்தம் நீங்க சொன்ன நல்லா இருக்கும் இது. ஓகேவா? மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு KE நம்பர், KD நம்பர், KO நம்பர். கரெக்டா? இதுல NI அப்ரோச்ல யாரும் கான்ஸ்டன்ட். KEயும் KDயும் கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுல யார் அதிகமா இருப்பா? ஹையர். KE அதிகமா இருப்பா. ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். ஓகேவா? அப்ப KE இப்படி இருக்கு, KD இப்படி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் இருக்காங்களா? ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால the more debt you introduce, அவனோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக weighted average cost of capital will come down. weighted average cost of capital தான் நமக்கு KO. அப்ப KO எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நானே காமிச்சிட்டேன். ஓகே, இங்க இருந்து ஆரம்பிக்கும். டெட்டே இல்லாத இடத்துல இங்க இருக்கும். டெட் வர இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் டெட் வர கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு வருவான். டச் ஆக மாட்டான். வெரி க்ளோஸ் டு KD வருவான், ஆனா டச் ஆக மாட்டான். பிகாஸ் ஒரு கம்பெனில ஃபுல் டெட்டா இருக்காது, கொஞ்சமாச்சும் KE இருக்கும். சோ KD லைன் டச் ஆகாது. இது இவ்வளவு கேவலமான லைனா இருக்காது, ஸ்ட்ரைட் லைனா வரும். ஓகேவா? டன்னா? இது வந்து என்ன அப்ரோச்? NI அப்ரோச். இவன் வந்து KO. இதுவே NOI அப்ரோச்ல கிராஃப் சொல்றீங்களா? இதுல யாரும் கான்ஸ்டன்ட் KO. ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன்,
ரெண்டு ஃபார்முலாலயுமே யார் இல்ல? ரெண்டு ஃபார்முலா யார் இல்ல? கேடி இல்ல. அப்ப கேடி எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். இந்த ஃபார்முலால கேஇ இருக்கான்னா இந்த அப்ரோச்ல கேஇ கான்ஸ்டன்ட். அப்ப கேஇயும் கேடியும் கான்ஸ்டன்ட். இதுல எப்பவுமே கேடி கான்ஸ்டன்ட். யார் இருக்கா ஃபார்முலால? கேஓ இருக்கு. அப்ப கேஓவும் கான்ஸ்டன்ட். பேச புரியுதா இல்லையா? சோ இது மாதிரி அப்ப நடத்தலையே, இது மாதிரி அப்ப நடத்த கூடாது. அப்ப வந்து பைத்தியம் படிக்க வைக்கணும். இப்ப வந்து மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன். வாங்க. இதுல வந்து கேஓ கான்ஸ்டன்ட், இது வந்து கேடி. கரெக்டா? அது எப்படி டெட் வந்து கரெக்டா? கரெக்ட் தானே? கான்ஸ்டன்ட் தானே? கேடி கரெக்டா இருக்கு. எப்படி வந்து கேடி கான்ஸ்டன்டா இருக்கும்போது கேஓவும் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னா கேஇ வந்து கான்ஸ்டன்டா இருந்தது கீழே வந்திருப்பானே, இவன் எப்படி மேல போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் இருங்க, இது கலர் கோஆர்டினேஷன் மிஸ் பண்ணிட்டேன். இவன் கேஓ கேஇ எப்படி இருப்பான்? அப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருப்பான். ஏன் இன்க்ரீஸ் ஆன ஞாபகம் இருக்கா? டெட் உள்ள வர அவன் பயப்பட ஆரம்பிப்பான். பிகாஸ் அவன பினான்சியல் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டா இல்லையா? ஏன்னா டெட்டுக்கு பே பண்ணிட்டு தான் ஈக்விட்டிக்கு பேமெண்ட் வரும். அப்ப the more debt you introduce, the more risk he has to bear. கரெக்டா? ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால ரிட்டர்ன் அதிகமா எதிர்பார்ப்பா. சோ கேஇ வந்து இப்படி மேல போயிட்டே இருப்பான். கரெக்டா இல்லையா? இன்க்ரீசிங் கேஇ அண்ட் இன்ஃபியூஷன் ஆஃப் லோவர் காஸ்ட் கேடி ரெண்டும் சைமல்டேனியஸா என்னன்னா ஆஃப்செட் ஆயிரும். சோ கேஓ வந்து கான்ஸ்டன்டா வரும். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் அப்புறம் மூணாவது அப்ரோச் ட்ரெடிஷனல் அப்ரோச். ட்ரெடிஷனல் அப்ரோச்ல என்ன இருக்கும்? ரெண்டுமே இருக்கும். கரெக்டா? ட்ரெடிஷனல் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் என்ஐ அப்ரோச், அதுக்கப்புறமா என்ஐ அப்ரோச், அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்து ரெண்டும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கேஸ் அங்க ஒன்று வரும். கரெக்டா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. கரெக்டா? ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட். யாரு கான்ஸ்டன்ட்? கேஇயும் கேடியும் கான்ஸ்டன்டா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பாங்களா? அப்ப கேஓ என்ன ஆயிட்டு இருப்பானா குறைஞ்சிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் கேஇ பயப்பட ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் என்ஐ அப்ரோச், அதுக்கப்புறமா என்ஓ அப்ரோச் உள்ள வரும். என்னன்னா கேஇ பயப்பட ஆரம்பிப்பான். கேஇ பயப்பட ஆரம்பிச்சான்னா இவன் கொஞ்சோண்டு இப்படி மேல போக ஆரம்பிப்பான். கரெக்டா இல்லையா? பட் ஸ்டில் இவன் இன்னும் சைடா தான் போயிட்டு இருப்பான். யாரு? கேடி. அப்ப இவன் என்ன ஆவான்னா இவனே குறைஞ்சிட்டு இருந்தால கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் ஆக ஆரம்பிப்பான். ரைட்டா? அதுக்கப்புறமா இவன் இன்னும் பயப்பட ஜாஸ்தியா இருப்பான். கொஞ்ச நேரம் அப்புறம் டெட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இவனுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பான். ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் ஆகும் போது இவனும் இன்க்ரீஸ் ஆயிருப்பான். கரெக்டா இல்லையா? இது கே இ கே டி. கிளியரா? இந்த ரெண்டுத்துலயுமே வந்து there is no concept called optimum capital structure. but இதுல வந்து optimal capital structure பாயிண்ட் இருக்கு. because wherever KO is the lowest, ஏன்னா KO lowest-ஆ இருந்தா value will be highest. ஏன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து EBIT by KO. இந்த KO percentage வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து பெருசா இருக்கும். எனக்கு வேல்யூ ஆஃப் த firm ஜாஸ்தியா இருந்தா நல்லது. கரெக்டா இல்லையா? therefore lowest point of KO ல I will have the optimal capital structure. அப்ப என்ன மீனிங்னா இந்த லைன்ல போடும்போது கீழ ஒரு டெட் இருக்கும்ல, டெட் 10%, 20, 25% வெச்சுக்கோங்களேன். டெட் 25%, ஈக்விட்டி 75% இருக்கும்போது தான் எனக்கு ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்ற மாதிரி வரும். கிளியர்? அடுத்து எம்எம் அப்ரோச். எம்எம் அப்ரோச்ல ரெண்டு இருக்கு. எம்எம் அப்ரோச்ல வித்தவுட் டாக்ஸ், வித் டாக்ஸ். எம்எம் அப்ரோச்ல இருக்க வித்தவுட் டாக்ஸ் வந்து எது மாதிரி இருக்கும்? என்ஓஐ அப்ரோச். என்ஓஐ அப்ரோச் தான் எம்எம் அப்ரோச்சோட வித்தவுட்டா வித்தவுட் டாக்ஸ். கரெக்டா? வித்தவுட் டாக்ஸ்ல இதே மாதிரியே இருக்கும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸ்லாம் சேமாவே வந்துருக்கும் இந்த ரெண்டுத்துலயும். கரெக்டா? ஆனா எம்எம் அப்ரோச்ல இந்த ஃபார்முலா மட்டும் கொடுக்கல, எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பான். கரெக்டா இல்லையா? ஹலோ, கேஇ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் நீங்க புக் ஓபன் பண்ணி வச்சு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படி சொல்லாம மனசு கஷ்டப்பட வைப்பீங்க நினைக்கிறேன். ஃபார்முலா நீங்க எந்த இடத்துல இருக்கோ எடுத்து நோட்ல இருந்தா நோட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல புக்ல கூட எடுத்து வச்சுக்கோங்க. மறந்து போக சான்ஸ் இருக்கு. பார்த்தாச்சும் சொல்லுங்க. ஓகேவா? கவனிக்கிறீங்களா? இல்ல நீங்க கான்ஃபிடென்ட் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா யூ கேன் சே எனக்கு வந்து இந்த சாப்டர் ஃபுல்லா வால்யூம் டவுன் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது இதுக்கு அப்புறமா. அதனால நான் சொன்னேன். ஓகேவா? எம்எம் அப்ரோச் வித்தவுட் டாக்ஸ்லயே they have given special formula for finding out KE of a levered firm. ஞாபகம் இருக்கா? KE of கவனிக்கிறீங்களா? KE of a levered firm க்கு KE of actually KE of unlevered firm KO ஒண்ணு சேம் தான். நீங்க மாத்தி சொல்றீங்க எப்படினாலும் ஓகே தான். KO minus KD debt divided by equity. இந்த செகண்ட் ஹாஃப்க்கு என்ன லாஜிக் சொல்ல முடியுமா? எப்படி எதனால எப்படி போறோம்னு சொல்ல முடியுமா?
this is the rate of return that we are getting, but this is the amount that you are paying to the debt. 10% சம்பாதிச்சுட்டு 7% பே பண்றோம்னா 3% வந்து சேவிங்ஸ் இருக்கும். 3% ஆஃப் டெட் வர்ற அமௌண்ட் இருக்குல்ல, that belongs to equity. ஆல்ரெடி ஈக்விட்டிக்கு இவ்வளவு கிடைச்சிட்டு இருக்கு, இது போக இதுவும் கிடைக்க போகுது. therefore அவனோட KE ஆஃப் levered firm வந்து ஜாஸ்தியா இருக்கும். பேச புரியுதா இல்லையா? ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை சொல்லிடலாமா இத? KE ஆஃப் levered firm is equal to KO plus minus debt by equity. clear? வேற வித் போயிடலாமா? வித் டாக்ஸ் போயிடலாமா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். வித்தவுட் டாக்ஸ்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆர்பிட்ராஜ் சொல்றேன். முதல்ல இந்த வித் வித்தவுட் மொத்தம் ஃபுல்லா அந்த அப்ரோச்சஸ் முடிச்சிடலாம். எம்எம் அப்ரோச்ல வித்தவுட் டாக்ஸ் போயிருக்கோம்ல, நெக்ஸ்ட் வந்து எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ் வரும். வித் டாக்ஸ் இவ்வளவு நேரம் வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன். வித்தவுட் டாக்ஸ் வந்து யார் மாதிரி இருந்தா என்ஓஏ அப்ரோச் இருக்கானா, அப்பனா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து சேம். இவனுக்கு எப்பவுமே சேமா இருக்குன்ற மாதிரி மீனிங். கரெக்டா இல்லையா? அதாவது வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மும் வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மும் சேம் இதுல, இதை பொறுத்த வரைக்கும். ஆனா டாக்ஸ் வரும்போது சேம் கிடையாதுன்னு சொல்லிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே அதுதான். என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் levered firm is equal to value of a unlevered firm plus debt into tax rate. ஞாபகம் இருக்கா இது? debt into tax ஏன்றது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல. debt into tax ஞாபகம் இருக்கா? அது மட்டும் பாத்துக்கோங்க. கேபிட்டலைஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். மேலேயும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கீழேயும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிட்டு இப்படி வந்து நிக்கும். ஞாபகம் இருக்கா? ஹலோ, எத்தனை பேர் ஞாபகம் கை தூக்கி இருக்க? ஓகே ரைட். டெட் இன்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்டு டாக்ஸ் ரேட் போட்டு டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டா கேபிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அந்த பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கேன்சல் ஆயிட்டு டெட் இன்டு டாக்ஸ் ரேட் மட்டும் வந்து நிக்கும். கரெக்டா? சரி, ஓகே, இது வந்துருச்சு. இது போட்ட இது தவிர ஆக்சுவலா இதுல வந்து நம்மளுக்கு வித் என்னாச்சு டவுட்டா? வித் டாக்ஸ்ல வந்து மொத்தம் 3 ஃபார்முலா. கரெக்டா? ஒன்னு வந்து வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபார்ம், அப்புறம் KE ஆஃப் லீவர்டு ஃபார்ம். இதே மாதிரி இருக்குமா? என்ன பண்ணணும்? அதுல இது வரும் பிளஸ் இது வரும், டெட் கடைசியில 1 - t மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும். கரெக்ட்டா? ஏன்னா டாக்ஸ் இருக்கு. இந்த KO - KD மொத்தமா இவனுக்கு போகும் சொன்னோம்ல, இது மொத்தமா போகாது. டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் பாக்கி இருக்க தான் போகும். அதனால ஒரு 1 - t மட்டும் எக்ஸ்ட்ரா. கிளியர்? இன்னொரு ஃபார்முலா, லாஸ்ட் ஃபார்முலா KO ஆஃப் லீவர்ட் பேக். கரெக்ட்டா? KO ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் போடுறதுக்கு KE ஆஃப் unlevered firm 1 - dt dt d plus e. கரெக்ட்டா? புக்ல ஃபார்முலா இப்படி போட்டுருக்க மாட்டான். என்ன பண்ணிருப்பானா வந்து 1 - TL னு போட்டுருப்பான். கரெக்ட்டா? நீங்க புக்ல தேடுறதா இருந்தா KE of unlevered firm into 1 இந்த இடத்த வந்து 1 - TL, T வந்து சின்ன லெட்டர் போட்டுப்பான் நினைக்கிறேன். TL னு போட்டுருப்பான். இந்த L என்ன அப்படின்னா வந்து டெட் டிவைடட் பை டெட் பிளஸ் ஈக்விட்டி. நம்ம அதவே உள்ள சப்ஸ்டிட் பண்ணிருப்போம். இது போட்டாச்சு. கரெக்ட்டா? இது ஒரு டெரிவேஷன் இருக்கு. இது மறந்து போச்சுன்னா அதை எடுத்து பாத்துக்கோங்க. ஃபைனல் ஃபார்முலா இது தெரிஞ்சிருந்தா போதும். 3 ஃபார்முலா இருக்குல்ல, இந்த 3 ஃபார்முலா ஐ திங்க் இது போன அட்டம்ப்ட்ல கேட்டாங்க. போன அட்டம் முந்தின அட்டம். கரெக்ட்டா? இந்த 3 ஃபார்முலா மட்டும் டைரக்டா கேட்டிருந்தான். டைரக்டா வந்து KE of unlevered firm, sorry, KE of levered firm, value of a levered firm, இன்னொன்னு வந்து KO WACC of a levered firm போட்டுருப்பான். கரெக்டா இல்லையா? அது ஒரு சம் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? டன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்ராஜ் ப்ராசஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஆர்பிட்ராஜ் ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம்? எங்க இருந்து எங்க போவோம், இல்ல எங்க இருந்து எங்க போவோம்? லீவர்டு ஃபார்ம்ல இருந்து அன்லீவர்டு போவோம், இல்லாட்டினா அன்லீவர்டு இருந்து லீவர்டு போவோம். எதனால அப்படி போயிட்டு இருக்கோம்? ரெண்டு கம்பெனியோட வேல்யூவும் சேமா இருக்காது. அதாவது வந்து MM அப்ரோச் படி ஆக்சுவலா இட் இஸ் irrelevant தான். ஆனா இனிஷியலா irrelevant நடக்காது. NI அப்ரோச் மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ மாறும். கரெக்ட்டா இல்லையா? வேல்யூ மாறும்போது people will see, ஏன் நான் வந்து இங்க ஹை வேல்யூ கம்பெனில இவ்வளவு காசு போட்டு இவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறேன், அங்க கம்மி காசு போட்டே ரிட்டர்ன் எடுக்கிறானே, அப்ப நாம ஏன் இங்க இருக்கணும்? இங்க இருக்கிற ஷேரை வித்துட்டு அதுல வந்து ஒரு காசு எடுத்துட்டு போய் அங்க போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மாறுவாங்க. when they move from one place to another என்ன ஆயிரும்னா, அந்த ஹை வேல்யூட் ஐட்டம் வந்து since they are selling அதோட பிரைஸ் கம்மியாகும். டிமாண்ட் வந்து டிமாண்டை விட ஜாஸ்தியா சப்ளை வந்துரும். கரெக்டா? நிறைய பேர் விக்கிறாங்க, அப்ப வந்து பிரைஸ் கம்மியாகும். எல்லாரும் போய் அங்க வாங்குறதுனால அந்த பிரைஸோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால ரெண்டு பேரும் கடைசில ஈக்குவிலிபிரியம் வந்துருவாங்க. இதுல ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு, நீங்க வந்து லீவர்டுல இருந்து அன்லீவர்டு போகலாம். கவனிக்கிறீங்களா? லீவர்டுனா டெட் இருக்கிற கம்பெனி. கவனிக்கிறீங்களா?
கிவ் அப் பண்ணாதீங்க. நான் எல்லாரையும் சொல்ல ஒரு 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 5-6 பேர் கிவ் அப் பண்ணி ஓகே முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ண முடியுதோ, இதுதான் இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கு, இந்த அப்பப்போ வரும். இது வந்து நீங்க இதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் வராதுலாம் இருக்காது. சில பாயிண்ட் ஞாபகம் வரும். நல்லா கவனிச்சிருப்பீங்க. இல்ல நான் நல்லா நடத்திருப்பேன், இல்ல சில கேவலமா நடத்திருப்பேன், நீங்க கேவலமா கவனிச்சிருப்பீங்க. 2 ஆர் காம்பினேஷன் ஆர் போத் அந்த மாதிரி நடந்திருக்கும். அது ஞாபகம் இருக்காது. அது திருப்பி போய் படிச்சுக்கலாம். ஆனா நீங்க நடுவுல லைன்ல இருந்து போகாதீங்க, கவனிச்சிட்டே இருங்க. ஓகேவா? ஹலோ, என்ன டாபிக்ல இருக்கோம்? ஆர்பிட்ராஜ். லீவர்டுல இருந்து அன்லீவர்டு போறேன். லீவர்டுனா டெட் இருக்குமா இல்லையா? டெட் இருக்கும். அன்லீவர்ட்ல டெட்டே இருக்காது. சப்போஸ் நான் லீவர்டு ஃபார்ம்ல ஷேர் வச்சிருக்கேன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு 10% ஷேர்ஸை வித்துட்டு வந்தேன்னா இந்த காசை வச்சு அங்க இருக்கிற 10% வாங்க முடியாது, காசு பத்தாது. அதனால ஐ ஹேவ் டு பாரோ. கரெக்டா? பாரோ பண்ணிட்டு போய் என்ன பண்ணணும்? அந்த பாரோ பண்ணும்போது நான் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுவேன். டெட் இங்க வந்து லீவர்டு ஃபார்மா இருந்துச்சுடா, டெட் டு ஈக்விட்டி ரெண்டுமே இருந்திருக்குமா? இவங்க என்ன ப்ரொபோர்ஷன் இருந்தாங்களோ அதே ப்ரொபோர்ஷன்ல ஐ வில் சோ தட் ஐ கேன் மெயின்டைன் த சேம் லெவல் ஆஃப் ரிஸ்க். கரெக்டா இல்லையா? அப்படி காசை எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் போடுவேன். அப்படி போடும்போது 2 வகை பண்ணலாம். எய்தர் கரெக்டா 10% ஆஃப் த ஷேர்ஸ் வேல்யூ மட்டும் வாங்கிட்டு மீதி காசை எடுத்துட்டு போயிடலாம். அப்படி போட்டா வந்து சேம் ரிட்டர்ன் கிடைக்கும், பட் வித் லெஸர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஆர் இன்னொரு வகை என்னன்னா வந்து ஃபுல் காசை போடலாம், அப்ப ரிட்டர்னே இன்க்ரீஸ் ஆயிரும். கிளியர்? இது எங்க இருந்து எங்க போயிருக்கோம்? லீவர்டுல இருந்து அன்லீவர்டு போயிருக்கோம். இதுவே அன்லீவர்ட்ல இருந்து லீவர்டு போறதா இருந்தா, அன்லீவர்டுனா வந்து அங்க டெட்டே கிடையாது. அங்க இருக்கிற 10% வந்து வித்துட்டு வந்தோம்னா நிறைய காசு இருக்கும். கரெக்டா? இங்க இருக்க 10% வாங்குறதுக்கு அவ்வளவு காசு தேவையில்லை. அப்ப வந்து ஐ ஹேவ் டு லெண்ட். கரெக்டா? காசை கொடுப்பேன். கொடுக்கும்போது என்னன்னா இதே ப்ரொபோர்ஷன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன், ரேட்டும் சேம். அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேம், ரேஷியோவும் சேம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேம். லெண்ட் பண்ணிட்டு இங்க போய் வாங்குவேன். இப்படி பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அதே வகை திருப்பி வரும். ஃபுல்லா போடலாம், இல்லைன்னா வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு போடலாம். 2 வகையில எப்படி வேணா பண்ணலாம். இப்படி போடுறது வந்து உங்களுக்கு ஆர்பிட்ராஜ்ல வரும். ரைட்டா? இது என்ன அப்ரோச்ல? இது எம்எம் அப்ரோச்ல வரும். எம்எம் அப்ரோச்ல ஆர்பிட்ராஜ்ன்றது வரும். கிளியர்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஓவரா? கேபிட்டல் மேபி வந்து இபிஎஸ் அதான சொல்லுவாரு. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அது முன்னாடி இபிஎஸ் கால்குலேஷன்லாம் இருக்கும். கரெக்டா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா வெறும் ஈக்விட்டி டெட் அப்புறம் வந்து ஈக்விட்டியும் ப்ரிஃபரன்ஸும் அப்படிலாம் சொல்லும்போது இபிஎஸ் கால்குலேட் பண்ணி பார்ப்பீங்க. எதுல வந்து ஹையஸ்ட் இபிஎஸ் வருதோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு பெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இபிஎஸ் மல்டிப்ளைட் பை பிஇ ரேஷியோ போட்டனா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் வரும். கரெக்டா? சோ ஹையர் த இபிஎஸ் ஹையர் வில் பி த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்ற கான்செப்ட் படி ஹையஸ்ட் இபிஎஸ் நான் சூஸ் பண்ணுவேன். புரியுது? லிங்க் ஆகுது? ஓகே. அடுத்து இதே கான்செப்ட்லயே ஒட்டின கான்செப்ட் என்னன்னா வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றது வந்துடும். கரெக்டா இல்லையா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து வெறும் ஈக்விட்டி மட்டும் இருக்கு, இன்னொன்னு வந்து ஈக்விட்டியும் டெட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல்லி ஈக்விட்டியா இருந்தா பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட் தாண்டி போயிட்டா வந்து டெட் இருந்தா பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டுமே எனக்கு சேம் இபிஎஸ் கொடுக்கும், சேம் இபிஎஸ் கொடுக்கும். கரெக்டா? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சேல்ஸ்ல இருந்து வந்தா EB80 வருதா? ஒரு லெவல்ல இருக்கிற EB80 மைனஸ் இன்ட்ரெஸ்ட், இவன் தான் ஈக்விட்டி மட்டும் தான் இருக்கான், அப்ப இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டான். EB80 மைனஸ் 0 EBT மல்டிப்ளைடு பை டாக்ஸ், அந்த டாக்ஸ் மீன் 1 - T டாக்ஸ் மைனஸ் பண்ணக்க போற அமௌண்ட். இத போட்டீங்க PD இருந்துச்சுன்னா PD மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா இங்க ஒரு EPS வரும். இதுவும் ஈக்குவல் டு போட்டு இன்னொரு சைடுல வந்து EB80 மைனஸ் இங்க வந்து டெட் இருக்கான், அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கும். EB80 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டா ஒரு EBT வரும் ப்ராப்பரா. அதுல 1 - T போட்டனா ஆஃப்டர் டாக்ஸ் வரும். அதுல PD இருந்தா மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா ஒரு EPS வரும். இது ஈக்குவல் பண்ணினேன்னு சொன்னா EB80 மிஸ்ஸிங் ஃபிகர்ல வச்சிருப்போம். அப்ப ஏதோ ஒரு நம்பர் வருதுல, that level of EB80 ல I will be having same EPS under both capital structure அப்படி போடுவேன். அதை விட கம்மியா இருந்ததுன்னா என்னோட நெக்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய EB80 இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோட கம்மியா இருந்ததுன்னா I should stick with equity. இல்ல எனக்கு வந்து அதை விட ஜாஸ்தியா EB80 எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னா I should go with EB80 I mean அந்த equity and debt அந்த காம்பினேஷனுக்கு உள்ள போலாம். ஞாபகம் வருதா? இது என்ன டாபிக்? என்ன இது? இன்டிஃபரன்ஸ். கரெக்டா? அடுத்து வேற பெக்கிங் ஆர்டர். இதெல்லாம் சரி ஓகே. பெக்கிங் ஆர்டர் தேரினா வந்து ஒரு ஆர்டர்ல போகணும். கரெக்டா இல்லையா? என்ன ஆர்டர்ல போகணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அது ப்ராப்பரா அவன் சொல்ற வேர்ட் என்னது? இன்டர்னல் ஃபினான்ஸ். கரெக்ட்? நம்ம கிட்டே இருக்க காசு. அதுக்கப்புறம் டெட், ஏன்னா சீப்பர் அவன். கரெக்டா? அதுக்கப்புறம் தான்
வெளியில போய் ஈக்விட்டி போனது பெக்கிங் ஆர்டர் தியரி. இது வந்து சம் எப்படி கேட்பாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேரியஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஃபாலோ த பெக்கிங் ஆர்டர் தியரின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆர்டர்ல போகணும். ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருந்தா அதை ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸசிவ் ஏர்னிங் வந்து டெட் போகணும். டெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் தாண்டி டெட் போகாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அதை தாண்டி இருக்கிறத வந்து ஈக்விட்டில போகணும். ரைட்டா? அடுத்து ட்ரேட் ஆஃப். ட்ரேட் ஆஃப் என்னது அப்படின்னு சொன்னா வந்து நம்ம யாரை பத்தி பேசுறது? அது அந்த எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ் இருக்குல்ல, எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ். அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா வேல்யூ ஆஃப் a levered firm is equal to value of unlevered firm plus debt into tax னு போட்டுக்கோங்கள. அந்த debt into tax மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டெட் ஜாஸ்தியாக அந்த debt into tax ன்ற அமௌண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி பார்த்தா வேல்யூ ஆஃப் தி firm வந்து அப்படியே லீனியரா ஏறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த ட்ரேட் ஆஃப் தியரி என்ன சொல்றான்னா டெட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டவுன் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்துரும். நிறைய டெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்துரும். அதனால லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சிரும். யாரு புல் பண்ணுவா அப்படின்னா வந்து காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ், காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் ஆர் வைண்டிங் அப் கான பாயிண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். கரெக்டா இல்லையா? அந்த பாயிண்ட் வர ஆரம்பிக்கிறது. புரியுதா இல்லையா? டெட் பே பண்ண முடியலன்னா என்ன ஆகிற மாதிரி இருக்கும்? லிக்விடேஷன் ஆகிற சிச்சுவேஷன் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல, பிரின்சிபல் ரீபே பண்ண முடியல, இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாம போறதுனால லீனியரா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இறங்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்றாங்க. அதுதான் வந்து என்ன தியரி? ட்ரேட் ஆஃப் தியரி. கரெக்டா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல இறங்குறால அந்த பாயிண்ட் தான் ஹையஸ்ட் பாயிண்ட், அதுக்கு மேல கீழே போயிடுவான். புரியுதா? இதுல இருந்து சம்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஐ திங்க் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஓவர் நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாமே ஓவரா? எது ஃபினான்ஷியல் பிரேக்டவுன் பாயிண்ட்? ஓகே, ஆமா. இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோட சேர்த்த பாயிண்ட் இதுவும் வரும். கரெக்டா? ஃபினான்ஷியல் பிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் பிபி, காஸ்டிங்ல இருக்க பிபி இருக்குல்ல, அது வந்து பிபின்னு சொல்றோம். பட் ஆக்சுவலி வந்து அது ஆபரேட்டிங் பிபி தான். கரெக்டா? அங்க நம்ம எதை கவர் பண்ண ட்ரை பண்றோம்? என்ன காஸ்ட்? வெறும் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது பிசினஸ்ல இருக்கிற ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்றோம். கரெக்டா இல்லையா? இங்க நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது இது மட்டும் கிடையாது. அது தவிர ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது போக பிரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் வேற இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்டையும் பிரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்டையும் பே பண்ற அளவுக்கு ஆச்சும் எனக்கு என்ன இருக்கணும்னா EBIT இருக்கணும். கரெக்டா இல்லையா? EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் EBT வருமா? அந்த EBT ல இருந்து டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு EAT வருமா? அந்த EAT should be sufficient to pay the PD. ஓகேவா இல்லையா? அப்ப PDயையும் இன்ட்ரெஸ்டையும் பே பண்ற அளவுக்கு எனக்கு EBIT வரணும். இப்போ என்னன்னா இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படியே எடுத்துக்கலாம், பிகாஸ் அது வந்து ப்ரீ டாக்ஸ் தான், டாக்ஸ்க்கு முன்னாடி வந்துருது. கவனிக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட் கண்ணு முன்னாடி தெரியணும். சார் இதை நீங்க எழுதினாதான் தெரியும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்க கூடாது. ஓகேவா இல்லையா? EBIT கீழே நீங்க சொல்லுங்க. EBITக்கு அடுத்து என்னது? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் EBT, EBTக்கு அப்புறம் டாக்ஸ், அதுக்கப்புறம் EAT, EATக்கு அப்புறம் பிரிஃபரன்ஸ் ரேட். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு லாஸ்ட். இந்த லாஸ்ட்ல ஈக்விட்டி இடேஸ் இருக்குல்ல, இடேஸ் 0 வந்தா ஓகே தான் எனக்கு. ஆனா PD பே பண்ணணும், டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணணும், இன்ட்ரெஸ்டும் பே பண்ணணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ரீ டாக்ஸ். ஏன்னா டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கணும். அப்பனா PD டிவைடட் பை 1 - T. கரெக்டா இல்லையா? அப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் PD டிவைடட் பை 1 - T பண்ணா வர அமௌண்ட். இந்த ரெண்டு அமௌண்ட் அளவுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? EBIT இருக்கணும். இதுவே காம்பினேஷன் சம்மா கேட்டாங்கன்னா இந்த அளவுக்கு EBIT இருக்கணும். இந்த EBITக்கு மேல தான் வந்து நமக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கும். கரெக்டா இல்லையா? அந்த ஃபிக்ஸ்ட் காஸ்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் வரும்ல. இந்த கான்ட்ரிபியூஷனை எடுக்கிற அளவுக்கு சேல்ஸ் பண்ணாதான் வந்து எனக்கு ரெண்டு இதுவுமே நான் பிரேக் ஈவன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வரும். கரெக்டா இல்லையா? புரியுதா? பேசுறது புரியுதா? அதுல ஐ திங்க் இப்போ முடிச்சு நினைக்கிறேன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ரைட்டா?